வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்ம பிளாகர் மூலமாக க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் எப்படி ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லேட்டஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் பிளாகோட டேஷ்போர்டு இங்கே வரும். ஸோ இதில் போஸ்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், செகண்டாக ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒன்று தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. அடுத்ததான் நியூ போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லைங்களா மேலே, ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம். நான் இங்கே மதர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். மதர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு கீழே சில அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் சிம்பிளாக அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதில் எப்படி வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பிக்சர் மாதிரி ஒரு விண்டோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது லிங்க், அதுக்கப்புறம் இன்சர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுதுங்களா பிளாக் கலரில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் எடுத்தையும் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் பிக்சர் எப்படி ஆட் பண்ணிங்களோ அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது வீடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேருந்து டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரம் யூடியூப்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் இங்கே தேடலாம். மதர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதர்போர்ட் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிசி ஹார்ட்வேர் டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி மதர்போர்ட் சம்மந்தமான வீடியோஸ் வருது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நீங்கள் இதில் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணல, இதில் காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. ஏன்னா இது எம்பெட் மாதிரி தான், அதாவது அங்கே இருக்கிற வீடியோவை அப்படியே நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த சோர்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்ததாக மை யூடியூப் வீடியோஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் ஷோ ஆகும். நம்ம ஃபோன்லேருந்து ஆட் பண்ணலாம். வெப்கேம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் வெப்கேம் இருக்குது அப்படின்னா கேமராலேருந்து டைரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ யூடியூப்லேருந்து நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரம் யூடியூப் போட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மதர் போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே செலக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு வீடியோ ஆட் ஆயிடுச்சு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் ப்ராசஸர்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ ஆட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இங்கே பாருங்கள், ஹவு டு சேஞ்ச் அ ப்ராசஸர் இன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ப்ராசஸர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 வீடியோ ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ திரும்ப இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு நம்ம போட்ட போஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்டு இன்ஃபர்மேஷன்ஸ்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். செகண்டாக வீடியோ சம்மந்தமான ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் தான் ஃபஸ்ட்டாக இதில் வரும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்ததாக கம்ப்யூட்டர் ப்ராசஸர் சம்மந்தமான வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ யாராவது கம்ப்யூட்டர் ப்ராசஸர் சம்மந்தமாக வீடியோஸ் அல்லது நியூஸ் தேடுறாங்க அப்படின்னா நம்ம சைட்டும் வரும். ஸோ அதுக்காக நம்ம உள்ள கண்டென்ட்குள்ளே இதில் கொடுக்குற டைட்டிலில் எல்லாத்துலேயும் அதற்கான நேம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட் வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.